சுன்னத் வல் ஜமாஅத்தின் சுந்தர பூங்காவை நோக்கி அந்த வஹாபி கூடாரத்திலிருந்து வந்தவர்கள் வரிசையிலே குறிப்பாக ஒரே ஒரு நபரை மட்டும் நேரத்தின் நிலைகிறதை உங்கள் முன்னால் நிறுத்துகிறோம். தமிழகத்தில் புகழ்மிக்க சொல்லாளர் காஞ்சி ரவுஃப் பாக்கி வேணும் அந்த கர்ஜிக்கும் சிங்கம் இப்போது தன்னிலை குறித்து இங்கே உங்களுக்கு சில தகவல்களை தரவிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன். பெரு மதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய இந்த சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் தலைவர் அருமை நண்பர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, அவருடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மேலை நாசர் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளராக பணிபுரிந்து வருகின்ற அருமை நண்பர் முகமது சலீம் சிராஜி அவர்களே, மாநாட்டு பொறுப்பாளராக இருக்கின்ற அப்துல் காதர் சாஹிப் அவர்களே, தலைமை நிலைய பொறுப்பாளரான உடன்குடி ஜாகிர் அவர்களே, எனக்கு வஹாபி ஈசத்திலிருந்து சுன்னத் ஜமாத்திற்கு என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். நான் இந்த தௌஹீத் இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு ஒரு காலத்திலே கொண்டிருந்தேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுடைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் பார்த்த பொழுதுதான் நான் சிந்திக்க தொடங்கினேன். பிறரை, அதாவது முக்கியமாக 4 இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்பவர்கள் அவர்களை விட பன்மடங்கு அறிவிலும் ஆற்றலிலும் இறையச்சத்திலும் பேணுதலிலும் குறைந்தவர்களை இமாம்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற அந்த இழிநிலையை கண்டேன். அதற்கடுத்து அவர்களுடைய தௌஹீத் என்ற பெயராலே தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத தௌஹீத்வாதிகள் என்ற அடைமொழியை தங்களுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அவர்களுக்குள்ளேயே ஒருவர் அதை விமர்சனம் செய்து பேசிய நேரத்திலும் அதை பற்றி ஒரு சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு முஸ்லிம் என்றுதான் பெயரிட்டார்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடப்பவர்கள் என்றும், தங்களை தௌஹீத்வாதிகள் என்று அழைத்துக் கொண்டு தாங்களே குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்வதாகவும் ஏற்புடையதாக நடப்பதாகவும் சொல்லுபவர்கள் எப்படிப்பட்ட பித்தலாட்டம் என்பதை நான் அங்கே சிந்திக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடைய முரண்பட்ட அந்த போக்கு இருக்கிறதே, அதுதான் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு என்னை தள்ளியது. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானியை ஹதீஸுடைய பெரிய அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தாங்கள் ஒரு ஷாஃபி மதபை சேர்ந்தவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உறுதியோடு பின்பற்றக்கூடியவர்கள் என்று பெருமையாக கூறிக்கொள்ளும் பொழுது, மதஹபுகளை பின்பற்றுபவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டு மதஹபுகளை பின்பற்றக்கூடிய அந்த இமாம்கள் எழுதிய புத்தகங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட பித்தலாட்டம் என்பதை நான் சிந்திக்க தொடங்கினேன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தங்களுடைய பேராதாரமாக இவர்கள் சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு மசலாவை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஈசா சவாப் கூடுமா கூடாதா, குர்ஆன் ஓதி சவாபை சேர்த்து வைப்பது மௌத்தாக்களுக்கு கூடுமா கூடாதா என்கின்ற இந்த ஒரு மசலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மசலாவிலே நானும் கூட அவர்களோடு சேர்ந்து கொண்டு அது தவறுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்துக்களை, அவருடைய சட்டங்களை எல்லாம் படித்து பார்த்த பொழுது அவர்கள் இந்த ஈசா சவாபுக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார்கள். இதுதான் சரியான கொள்கை, அதாவது குர்ஆனை ஓதினால் அதனுடைய நன்மையை மௌத்தாக்களுக்கு, இறந்தவர்களுக்கு சேர்த்து வைக்க முடியும் என்று அவர்கள் உறுதிப்பட கூறுவர். பார்த்த பொழுது இவர்கள் முன்னுக்கு பின் முரணானவர்கள் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இப்படி ஏராளமான விஷயங்கள்
எதிலும் ஒரு நிலைப்பாடு இல்லை. தௌஹீத் என்று சொன்னால் ஓரிரை கொள்கை. அந்த ஓரிரை கொள்கையின் அடிப்படையிலே ஒன்றுபடுவது, இந்த அர்த்தமும் உண்டு தௌஹீதுக்கு, ஒன்றுபடுத்துவது மக்களை. நாங்கள் கொள்கை குழப்பம்தான் எல்லா பிளவுகளுக்கும் காரணம். நாங்கள் கொள்கையின் அடிப்படையிலே, ஓரிரை கொள்கையின் அடிப்படையிலே மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தப் போகிறோம் என்று சொன்னவர்கள் இந்த சமுதாயத்தை எத்தனை கூறுகளாக போட்டார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் மத்தியிலே எத்தனை தீவிரமான இயக்கங்கள் தோன்றின. முதலிலே சொன்னார்கள், நாங்கள் சஹாபாக்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்வோம். அதிலே கூட நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்களை மட்டும் தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலேயே ஏராளமான பலவீனமான ஹதீசுகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இப்னு கசீரை புகழோ புகழென்று புகழ்ந்தார்கள். பிறகு சொன்னார்கள், இப்னு கசீரில் இருக்கிற அத்தனையும் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட முரண்பாட்டின் மூட்டைகள் இவர்கள் என்று நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. இதெல்லாம் என்னை சிந்திக்க வைக்கிறது. இவர்களுடைய சொல் ஒன்று, செயல் ஒன்று. இவர்கள் முதலிலே ஒன்றை பேசுவார்கள், பிறகு அதை இல்லை என்று மறுப்பார்கள், மீண்டும் அதை வலியுறுத்துவார்கள், மீண்டும் இல்லை என்பார்கள். குழப்பத்தின் ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்கள். இந்த சமுதாயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் அதை குழப்பு என்று எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவும் குழப்பினார்கள். எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் தோழர்களே, இதை யாராலாவது மறுக்க முடியுமா? விரல் ஆட்டுவதை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? விரல் ஆட்டுவது இருக்கிறதே, அது கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது என்று சொன்னார்கள். பிறகு அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு, பிளவு தோன்றியது. அதற்கு முன்னாலே அந்த விரலாட்டு மசாலாவை வைத்துக் கொண்டு சமுதாயத்தை பல பிளவுகளாக பிளந்தார்கள். அதை நாம் கண்காணிக்க வேண்டும், சரியாக நினைவிலே கொள்ள வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் பிளந்து விட்டார்கள். பிறந்தது மட்டுமல்ல, சமுதாயத்தை பிளந்தார்கள். பிறகு சொன்னார்கள், அதிலே ஆசிமல் குலைபி என்று ஒருவர் வருகிறார், அவர் சரியில்லை என்றார்கள். பிறகு அவர்களுக்கு மத்தியிலே சாங்கோ பாங்கமான வாத பிரதிவாதங்களுடைய பத்திரிகைகளை நடைபெற்றன. இறுதியிலே ஒருவர் சொன்னார், இல்லை விரலாட்ட தேவையில்லை என்று சொன்னார். ஒருவர் விரலாட்டித்தான் தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். பிறகு சிறிது காலம் கழித்து அப்படி பிடிவாதம் பிடித்தவர் என்ன சொன்னார்? விரல் ஆட்டவும் செய்யலாம், ஆட்டாமலும் இருக்கலாம் என்றார். அடப்பாவி, இதைத்தானே நாங்கள் சொன்னோம். விரல் ஆட்டும் விஷயத்திலே பிடிவாதம் காட்டாதீர்கள், அது அப்படி ஒன்று முக்கியமானதல்ல என்று சுன்னத் ஜமாத்காரர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சுன்னத் ஜமாத்காரர்களை சொன்னீர்கள், இவர்கள் ஹதீஸை நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அப்படி சொன்னது மட்டுமல்ல, அந்த அடிப்படையிலே சமுதாயத்தை நீங்கள் பிளந்தீர்கள். விரலாட்டுபவர்கள் ஒரு கோஷ்டி, அவர்களுக்கென்று ஒரு பள்ளிவாசல், ஒற்றுமையாக இருந்த சமுதாயத்தை உடைத்தீர்களே. நீங்கள் எத்தனை அரசியல் கட்சிகளை வேண்டுமானால் முஸ்லிம்கள் வைத்துக் கொள்ளலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அத்தனை அரசியல் கட்சிகளிலும் பல முஸ்லிம்கள் இருக்கலாம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முஸ்லிம் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தை மதத்தின் அடிப்படையிலே கூறு போடுவதை விட பாவகரமான செயல் வேறு எதுவும் இல்லை என்பதை முஸ்லிம்களாகிய நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.